பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரித்து கூட நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் அவர் ரொம்ப நேசிச்சிருந்தவர். நான் முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னதை அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்ததை கேட்குறதுக்கு கேட்டிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தோள் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரர்கள் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர், எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு அவர் சந்திக்க முடியலைங்கிறது பெரிய ஆதங்கமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சாருக்கு வந்திருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு தடவை ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களை உதாரணம் முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் அவர் குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு சரவணன் சாருடைய மரணம். இந்த ஸ்தாபனம், இந்த ஏவிஎம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண், ஒரு பில்லர். அதாவது அதில் இருக்கிற பில்லரில் ஒரு பில்லரே கீழே விழுந்த மாதிரி ஆச்சு. சரவணன் சாருடைய ஆத்மாவுக்கு என்னுடைய சாந்திகளை நான் சொல்கிறேன். எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வரல, வார்த்தைகள் வரல. அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரக்கங்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தாத்தா அப்பா 2 பேருமே ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது சினிமாங்கிறத தாண்டி ஃபேமிலி 2 பேருமே ரொம்ப க்ளோஸ். ஸோ இன்றைக்கி மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு த என்டையர் ஃபேமிலி. அவரோட ஆசீர்வாதம் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும், எங்களோட ஃபேமிலிக்கும் என்றைக்குமே இருக்கும். இது வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் டு த என்டையர் ஃபேமிலி அண்ட் ஜஸ்ட் ஹோப் தட் பிளெஸிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்திற்கான முன்னோடியாக, குறிப்பாக தமிழகத்திலே ஏவிஎம் நிறுவனம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம். அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகள் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் நிலவியது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்பேற்பட்ட ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அவருக்கு பிறகாக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு வயப்பு முதிர்ச்சி காரணமாக இயற்கை எய்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏவிஎம் சரவணன்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மனிதன் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பாராமல் அனைவரையும் எப்படி மரியாதையோடு நடத்துவது, மரியாதையோடு நடந்து கொள்வது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.